சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு லெமன் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட்டை நீங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நீங்க டெய்லி பிரஷ் பண்ணிட்டு வரப்ப உங்களோட டீத் நல்லா ஒயிட்டா தான் நீங்களே பாப்பீங்க. சோஷியல் மீடியால இப்பெல்லாம் நிறைய ஒயிட்னிங் டிப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆஸ் அ டென்டிஸ்டாக சொல்கிறேன், சயின்டிஃபிக்கலி இதெல்லாம் வந்து சேஃப் மெத்தட்ஸ் கிடையாது ஒயிட்னிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், லெமனில் இருக்கிற ஆசிட் வந்து எனாமலை வேர் ஆஃப் பண்ணும், சால்ட்டுக்கு வந்து அப்ரேசிவ் நேச்சர் இருக்குது. ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகுதுன்னா உங்களோட நேச்சுரல் எனாமலை நீங்களே பெர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்படி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா எனாமல் டேமேஜ், சென்சிட்டிவிட்டி அண்ட் கம் இரிட்டேஷன் கூட ஆகலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, எனாமல் தின்னான பிறகு உங்களோட பல்லு வந்து இன்னும் எல்லோவராக தான் தெரிய ஆரம்பிக்கும். இது ஏன்னா உள்ளக்க இருக்கிற டென்டின் கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஸோ டெம்ப்ரரியான ஒரு ஒயிட்னிங்காக பெர்மனெண்ட்டாக உங்கள் பல்லை டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஸோ டிஐஒய் ஒயிட்னிங் ஹேக்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒயிட்னிங் பண்ணோன்னா விவி டென்டல் கிளினிக் விசிட் பண்ணுங்கள்.